ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். எரேமியா 12:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனை தேடினால் உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது ஆசீர்வாத கொள்கைக்காரர்களின் அதீத நம்பிக்கை. தேவனை தேடுகிறவர்களுக்கு உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். எரேமியா தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்து தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றியும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவில்லை. பதிலாக சிறையிலும் தண்ணீரற்ற துறவிலும் கிடந்தார். எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஜனங்களின் வெறுப்புக்குள்ளானார். சொந்த ஊராரே கொலை செய்ய வகை தேடினார்கள். சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். இத்தனை பாடுகளிலும் எரேமியா கலங்கவில்லை. மக்கள் தன்னை வெறுத்தாலும், வீட்டார் தன்னை தள்ளினாலும் தேவன் தன்னை காண்கிறார் என்ற உறுதி அவருக்குள் இருந்தது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் எந்த கண்ணோட்டத்துடன் நம்மையும் மற்றவர்களையும் பார்க்கிறோம்? பண வசதி உள்ளவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், பாடுக்குள் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் என்றும் நினைக்கிறோமா? கர்த்தர் நமது இதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நமது இருதயம் எப்படி இருக்கிறது? இன்று நாமும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகத்தின் மத்தியில்தான். நமது பேச்சை கேட்பார் இல்லையே என்ற நிலையிலும் நம்மை அழைத்த தேவனுக்குள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை சத்திய வார்த்தை நிமித்தம் உற்றார் உறவினர் நம்மை தள்ளிவிட நேரிட்டாலும் உலகத்தோடு ஒத்து ஓடாமல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட நிலையில் நாம் இருக்க வேண்டும். தேவ கிருபை நம்மை பலப்படுத்தும். ஜெபம் செய்வோம். எங்களை கண்ணின் மணி போல காக்கும் பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, நீர் என்னை காண்கிற தேவன் என்ற உறுதியில் நான் ஒருபோதும் தளர்ந்து விடாதிருக்க பலன் தந்தரலும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்ட அன்பின் தேவனே, உமக்கு அடிமைகளாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு சித்தப்படி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கும், சுகவீனங்கள், பலவீனங்கள், ஆபத்து மோஷங்களுக்கும் தேவரீர் உங்க பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாகுலங்களினாலும் இருதய பாரத்தினாலும் மனக்கலக்கத்தினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும், அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியும் தந்தள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்கால சந்ததியினர் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும், அவர்களை பலனிழக்க செய்கிற தீங்குக்கு கொண்டு செல்லுகிற கஞ்சா, மதுபானம், புகையிலை மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து முழுவதுமாக அவர்கள் விடுவிக்கப்படவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும், மனம் திரும்பவும் தேவரீர் தயவு செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு பிரச்சனைகளோடும் வியாதியோடும் பலவீனத்தோடும் வாழ்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற அனைவரும் மனம் திரும்பவும், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்களாக இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு தேவன் குறித்த காலத்தில் இரக்கம் செய்திடவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகள் வாழ்வில் ஏற்ற ஆவிக்குரிய துணையை அமைத்து கர்த்தருக்குள் குடும்பமாக கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாக செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய காலத்தில் நடைபெற்று வரும் துணிகரமான பாவங்கள், பயங்கரவாதங்கள், பாலியல் கொடுமைகள் மற்றும் தீங்கான சகல அருவருப்புகளும் எங்கள் தேசத்திலிருந்து நீக்கப்படவும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களுக்கிடையே உள்ள பிரிவினையின் வல்லமைகளை தேவரீர் தகர்த்து சேர்ந்து வாழத்தக்கதாக அன்பின் சூழ்நிலைக்குள் கொண்டு வர தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு வாழுகிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒத்தாசை அள்ளி தேவைகளை சந்தியுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மிஷினரி பணிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையா நிரப்பி பயன்படுத்தவும், அவர்கள் பணிகளையும் தாங்கும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று காக்கப்படவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.